அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர். நம்ம இன்ஸ்டிடியூட் பேரு சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கு. விஜய் சார் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னோட பேரு ஹீலர் கோபி சரவணன். நான் பேசிக் அக்குபஞ்சரிஸ்ட், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ப்ரானிக் ஹீலர், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர், கிராஃபாலஜிஸ்ட். கிராஃபாலஜிஸ்ட் அப்படின்னா உங்க கையெழுத்தை வச்சு உங்களோட ப்ரெசன்ட் கண்டிஷன், மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கு, பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, ஒரு 1 இயர் பேக் எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் 1 இயர் நீங்க எதை பத்தி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிராஃபாலஜி உங்க கையெழுத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை தவிர நம்ம வந்து 33 டைப் ஆஃப் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சம் கிளாஸஸ் ஆடியோ கோர்சஸா இருக்கும், சம் கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸா இருக்கும், சம் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ், லைவ் ஆன்லைன் கிளாஸஸா இருக்கும், ரெக்கார்டிங் கிளாஸஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ டோட்டலா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 33 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. சரிங்களா? இது இது வந்து நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சென்டரோட கார்டு. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், தெரப்பி கொடுக்குறது, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆகாஷேகர் கட் பார்க்குறோம், ஸோ காஸ்மிக் தெரப்பி கொடுக்குறோம், டிவைன் ஹீலிங் கொடுக்குறோம், டிஎன்ஏ ஹீலிங் கொடுக்குறோம், டிஎன்ஏ லெவலில் ஹீலிங் கொடுக்க முடியும். எஸ், டிராயிங் தெரப்பி கொடுக்குறோம், எனர்ஜி பால் ஹீலிங், ஃப்ளவர் மெடிசன், இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரப்பி கொடுக்கும். வருமால இருந்து சீட் தெரப்பில இருந்து சவுண்ட் ஹீலிங்ல இருந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நம்ம சென்டர்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இதை தவிர ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸும் பண்றோம், டிராயிங் அனாலிசிஸும் பண்றோம், டிராயிங் தெரப்பியும் கொடுக்குறோம், அனாலிசிஸும் கொடுக்கும். ஸோ அதை பத்தி டீட்டெயில் நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில், லண்டன்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில், சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தப்படக்கூடிய சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ், இதெல்லாம் வந்து நம்ம ஆத்தரைஸ்டு பப்ளிக் ஸ்கில் இன்ஸ்டிடியூட். நம்ம இன்ஸ்டிடியூட் அதோட சர்டிபிகேட் இது, பிளஸ் எம்எஸ்எம்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது இன்னர் வேர்ல்டு, த வே டு அதர் வே. நம்ம நார்மலா இப்ப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்றதுக்கு நம்ம வெளி உலக வாழ்க்கையை நிறைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு இப்படி நடந்துச்சு எங்க வாழ்க்கையில, எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் எங்க வாழ்க்கையில, நான் இப்படிதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வெளி உலக வாழ்க்கையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டா, என்னோட சுச்சுவேஷன் அப்படி. நான் வந்து +2 படிச்சிருந்தா, நான் +2 பாஸ் பண்ணியிருந்தா, என்ன இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா, நீ சிபிஎஸ்இ சிலபஸ் படிச்சிருந்தா, இதே எங்க வீட்டுல எனக்கு மெட்ரிகுலேஷன் படிக்க வச்சிருந்தா, நான் இதே ஒரு சிட்டிக்குள்ள பிறந்திருந்தா, இதே எங்க வீட்டுல வந்து நான் சின்ன வயசுல நல்லா படிக்க வச்சிருந்தா, நான் +2, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம போட்டு, நான் வந்து படிக்க ஆசைப்பட்ட ஒரு விஷயங்க, ஆனா நான் படிக்க வச்சு எங்க வீட்டுல வந்து படிக்க வச்சு இதுங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து வெளியில காரணங்கள் சொல்லிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ஏன் வாழ்க்கையில முன்னேறல, அது அப்படிதாங்க இருந்துச்சு, நான் படிச்சது ஒண்ணு, இப்ப வேலை பார்க்கறது ஒண்ணு, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இதற்கான காரணங்கள்லாம் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையை உண்மையை தடுக்குதா? உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்குதா? சரி, இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு பண்ணலாமா? ஒரு பேனா, ஒரு பேனா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. பேனா, ஒரு நோட் இல்ல பேப்பர் எடுத்துக்கோங்க. எஸ், எல்லாருமே முடிஞ்சால எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இந்த இன்னர் வேர்ல்டு அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத இனி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெளி உலக வாழ்க்கையை மாத்திரம் நிறைய விஷயம் பண்றோம். புதுசா போன் வாங்குறோம், புதுசா டிவி வாங்குறோம், புதுசா என்னென்னமோ வாங்குறோம் நிறைய. நம்ம ட்ரெஸ் நல்லா போட்டுக்கிறோம். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, பதில் சொல்லுங்க. ஒரு கடைக்கு போறீங்க, அங்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பாக்குறீங்க. சரிங்களா? ஒரு பிஸ்கெட் பேக்கெட், எல்லாருமே பிஸ்கெட் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பாக்குறீங்க. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் நல்லா ஷைனிங்கா பளபளன்னு ரேப்பர் இருக்கு, சும்மா அட்ராக்டிவா இருக்கு, பார்த்தோன்னே செம்மையா இருக்குள்ள ரேப்பர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அது பக்கத்துல இன்னொரு பிஸ்கெட் பேக்கெட் நார்மலா ஒரு கவர்ல போட்டு, நார்மலா ஒரு பேப்பர் ரேப்பர் போட்டு சாதாரணமா இருக்கு. ஆனா பேப்பர் ரேப்பர் இருக்கிற பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஒரு பேக்கெட், சின்ன பேக்கெட் 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, நல்லா ஷைனிங்கா பளபளன்னு இருக்கு பாருங்க, அது 30 ரூபாய். நீங்க எதை வாங்குவீங்க?
ஃபேண்டசியா இருக்கிறது தான் வாங்குவாங்க brother. அது 30 ரூபாய், இது 50 ரூபாய். அது ரூபாலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஷைனிங் தான் முக்கியம். சும்மா பளபளன்னு ஷைனிங்கா இருக்குது, அட்ராக்ஷனா இருக்கு. எஸ். ஆனா இந்த பிஸ்கெட் சாப்பிட்டா இதுல வந்து மைதா அதிகமா இருக்கு, அந்த 50 ரூபாய் பிஸ்கெட்ல கோதுமை அதிகமா இருக்கு, அது உடம்பு கொஞ்சம் நல்லது. 50 ரூபாங்கிறத விட 30 ரூபா ஒன்ஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா எது நல்லா இருக்கோ அதை தான் வாங்குவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சூப்பரா சொன்னீங்க சார், செம்மையா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இதையும் வாங்கி சாப்பிடும், அதையும் வாங்கி சாப்பிடும், எது நல்லா இருக்கோ நெக்ஸ்ட் டைம் அதை வாங்குவேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எதை வாங்குவீங்க? நல்லா இருக்கிறத ஸ்டாண்டர்ட் பண்ண முடியும், அது வந்து விலை கம்மியா இருந்தாலும். கரெக்ட். நல்லா இல்லைன்னா எவ்வளவு ஜாஸ்தியா இருந்தாலும் வாங்க போறது இல்ல. சூப்பரா சொல்றீங்க. இத உதாரணமா சொல்றீங்க நீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்றது எது நம்மள? அட்ராக்ட் வந்து அது வந்து ரெகுலர் கிடையாதுல்ல, அப்போதைக்கு அது டெம்பரவரி தானே. சூப்பரா சொன்னீங்க சார். இதேதான் சார் நம்ம, இதேதான் நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதேதான் நம்ம வாழ்க்கை. நம்ம அதனால சொல்றேன், நீங்க சொன்னது கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட் நீங்க சொன்னது. சரிங்களா? இப்ப இதேதான் வாழ்க்கை. நம்ம எதை அட்ராக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மள வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க அடுத்த வார்த்தை இன்னொன்னு சொன்னீங்க பாருங்க, எது நல்லா இருக்கோ, எது நல்லா இருக்குன்னா ரேப்பர் நல்லா இருக்கிறது இல்ல, உள்ள குவாலிட்டி எப்படி இருக்கோ, உள்ளுக்குள்ள இருக்க குவாலிட்டி தான் சூப்பரா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நமக்குள்ள இருக்க குவாலிட்டி தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. குவாலிட்டியை விட அந்த குவான்டிட்டியை விட குவாலிட்டி தானே இம்பார்ட்டன்ட். நான் குவாலிட்டி தான் சொல்லிட்டு இருக்கேன் மேடம், ஐம் டாக்கிங் அபவுட் குவாலிட்டி. அப்ப நம்ம குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ், நம்ம குவாலிட்டி ஆஃப் திங்கிங் பேட்டர்ன், நம்ம குவாலிட்டி ஆஃப் உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ இதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், கோட் போட்டிருக்கோம், ஷூ போட்டிருக்கோம், நல்ல ஒரு பெரிய கார்ல வந்து இறங்குறோம், நல்ல செம டீசெண்டா இருக்கும். அப்படி வந்து இறங்கிட்டேன், நான் சென்னை பாஷை தமிழ்ல பேச எப்படி இருக்கும், தாடரே இங்க வாயேன் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், ஏய் இந்த அளவுக்கு டீசெண்டா இருக்காருப்பா, செமையா பேசுவாரு, இங்க வாயேன் அப்படின்னு டக்குன்னு நமக்கு அப்படியே வாங்கிட்டுமா, என்னடா அது இந்த ஆள் இவ்வளவு டீசெண்டா இருக்காரு, இப்படி பேசிட்டு இருக்காரு. சோ வெளியில பார்க்கக்கூடிய பார்வை அட்ராக்ஷன், நம்ம வாழ்க்கையை வெளியில பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி சார் சொன்னார் பாருங்க, குவாலிட்டி நல்லா இருந்தால் அதை தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்குவோம். நம்ம இன்னர் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் தான். பேப்பர் பேனாலும் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எஸ், எடுத்துருப்பீங்க நம்புறேன் நானு. இப்ப இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அன்றாட வாழ்வில் ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது என்ன? வாட் டஸ் எவ்ரிஒன் எக்ஸ்பெக்ட் இன் எவ்ரிடே லைஃப்? உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்ப்பது எது? டெய்லி 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கூட எழுதுங்க, இல்ல லிஸ்ட் இருந்தா 10 பாயிண்ட் கூட எழுதுங்க. ஜஸ்ட் லிஸ்ட் இட் அவுட். முடிஞ்சா ஒரு 2 பாயிண்ட் கூட சொல்லலாம். சரிங்களா? அன்றாட வாழ்வில் ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது என்ன? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? வாட் டஸ் எவ்ரிஒன் எக்ஸ்பெக்ட் இன் எவ்ரிடே லைஃப்? ஒருத்தங்களுக்கு நல்ல சோறு இருந்தா போதும்பா, நல்ல பணம் இருந்தா போதும்பா, ஏசி ரூம்ல உட்காந்து இருந்தா போதும்பா, நிம்மதியா இருக்கணும்ப்பா, வாழ்க்கைனா நிம்மதிதான்ப்பா வேணும், ஹாப்பியா ஜாலியா செலிப்ரேஷனா இருக்கும் லைஃப், நான் நினைச்சதை வாங்கக்கூடியதாக இருக்கணும் என்னோட பொருளாதார நிலை, அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னங்க? ஒவ்வொரு டேவும் எந்த பிரச்சனையும் இல்லாம போகணும் அப்படின்னு. ஒவ்வொரு டே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்போம். பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. திருப்தியான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை சார். திருப்தியான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஹலோ சார். எஸ் மேடம். நிம்மதி, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சாதுரியம். சாதுரியம், சூப்பர். இப்ப அதுல சின்ன சின்ன க்ளூ கொடுக்கலாமா? இதுல எது இம்பார்ட்டன்ட்? பாடி மைண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நல்லா தூங்கி எந்திரிச்சா போதுப்பா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா டெய்லி. நானு செல்ஃப் கான்பிடென்ட், என்ன எல்லாரும் மதிக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட், நான் என்ன எல்லாரும் மதிக்கணும், நான் மத்தவங்க இல்ல எல்லாரும் என்ன மதிக்கணும். அனைவரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சார்.
தேங்க்யூ. சரி, இருங்க வர எல்லாரையும் மியூட் போட்டு விட்டுறலாம். என்ன பண்றது, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். இது 1 hour செஷன். சரி, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் மைண்ட் லெவல்ல. நமக்கு ஆன்மீக வாழ்க்கை, தினமும் கோயில் போகணுப்பா, சாமி கும்பிடணுப்பா, மெடிடேஷன் பண்ணணுப்பா, என்னோட வாழ்க்கை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இது உடல் ரீதியாக. சரிங்களா? ரிலேஷன்ஷிப், உறவுகள். உறவுகள்ல பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும், உங்க கூட சமூகத்துல எப்படி நீங்க சேர்ந்து வாழணும், உங்க கூட இருக்க கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கணும், நீங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஒர்க் வைஸ் பார்த்தோம்னா, ஒர்க் அண்ட் மணி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களோட வேலை, உங்களோட பிசினஸ் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்க வருமானம் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, பினான்சியல் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய திறமைகள் எப்படி நீங்க டெவலப் பண்ணும், உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திறமைகள் நீங்க எப்படி டெவலப் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க. அடுத்தது என்வாயரன்மெண்ட், நீங்க வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, எப்படி ஆசை உங்களுக்கு, நீங்க இருக்கிற வீடு, நீங்க இருக்கக்கூடிய ஆபீஸ் எப்படி இருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்க. டெய்லி ரொட்டீன் சுச்சுவேஷன், டெய்லி வாழக்கூடிய வாழ்க்கை, தினமும் நீங்க பைக்ல போகணும் ஆசைப்படுறீங்களா, கார் போகணுமா, எப்படி லக்ஸரியா இருக்கணுமா, இல்ல சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தா போதுமா, இல்ல பக்கத்துல எனக்கு ஆபீஸ் இருக்கணும், நான் ஒரு நாள் 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிட்டு வரேங்க, எனக்கு அவ்வளவுதான் டிராவல் பண்ண முடியாது, பக்கத்துல எனக்கு ஆபீஸ் இருந்தா பரவாயில்லைங்க. ஒரு சிலருக்கு திரும்ப ஆபீஸ் இருக்குங்க, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நல்லா இருக்கும். டெய்லி நான் வாக்கிங் போகணும், வாக்கிங் போறது எனக்கு சுத்தமான இடம் வேணும், பக்கத்துல ஒரு பார்க் இருக்கணும். அந்த மாதிரிலாம் எங்கெங்க இருக்குது. விளையாடுறதுக்கு ஒரு கேம், வாரத்துல ஒரு நாள் விளையாடணுங்க, நான் போயிட்டு எங்கேயாவது கேம் விளையாடிட்டு வரணும். இந்த மாதிரி எவ்வளவு ஆசைகள் உங்களுக்கு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்குது. சரிங்களா? இப்ப growth, நம்ம நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கணும், வாழ்க்கை நோக்கம் நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும், பர்பஸ் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. என்ன அங்கீகாரம் கொடுக்கணும், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எனக்கு ரெகக்னைசேஷன் கொடுக்கணும். மொத்தத்துல பார்த்தா சுய சுதந்திரம் இருக்க வேண்டும். நான் இப்ப கடைக்கு போகணும்னு நினைச்சேன், போயிட்டு வரேன். நான் இப்ப பினான்சியல், நான் இப்ப ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு சுய சுதந்திரம் இருக்க வேண்டும். நம்ம நினைப்போம் சுய சுதந்திரம் அப்படின்னா இஷ்டத்துக்கு சுத்துறது கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அடைவது. இந்த மாதிரிலாம் தான் எனக்கு வேணும். இதுல உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? எல்லாருக்கும் நீங்க காமனா சொன்ன வார்த்தைகள் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், பொறுமை, நிதானம், பொருளாதாரம், இந்த மாதிரி இருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. ஜஸ்ட் 3. அதாவது டாப் ப்ரையாரிட்டியில கொடுக்கறது. இப்போ உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வாங்குங்க அப்படின்னா நீங்க எதை வாங்குங்க? வீடு, கார், அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயம் டாப் ப்ரையாரிட்டி 3 கொடுப்பீங்களா, அதுக்கப்புறம் மத்தெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாப் ப்ரையாரிட்டியில ஃபர்ஸ்ட் 3. எழுதிட்டீங்களா? எழுதிட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க. எல்லாருமே கொஞ்சம் எழுதுங்க. ஏன்னா இப்ப நம்ம கத்துக்கக்கூடிய இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இட்ஸ் நாட் ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு. அதாவது நீங்க இன்னர் வேர்ல்டு டைரக்ட் கிளாஸ் வரும்போது நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்கன்னு சொல்றது அதுதான் நார்மலா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா இருக்கும். ஆனா இந்த கிளாஸே உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், உங்களை லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு எழுதுங்க எல்லாருமே. எஸ், சூப்பர், எழுதுறீங்க, வெரி குட். சரி, இப்ப உங்களுக்கு நிம்மதி வேணும்னு கேட்டிருக்கீங்க, பொருளாதாரம் வேணும்னு கேட்டிருக்கீங்க, அமைதி இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க, நல்ல தூக்கம் வேணும்னு கேட்டிருப்பீங்க, யார் யார் என்னமோ ஒன்னு எழுதிருப்பீங்க. எஸ், வெரி குட், எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின், அதை அடைய விடாமல் நீங்க எதை எழுதியிருக்கீங்களோ அதை அடைய விடாமல் தடுப்பது எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? What do you think is stopping you from achieving it? இப்ப நீங்க நிம்மதியா இருக்குன்னு நினைக்கலாம். நிம்மதியை அடைய விடாமல் தடுப்பது எது அப்படி நீங்க நினைக்கிறீங்க?
எழுதுங்க. எஸ். அது நிறைய பேர் சொல்லக்கூடிய நிறைய பேரோட ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? லேக் ஆஃப் மணி. பணம் கம்மியா இருக்குங்க. எனக்கு பணம் நிறைய இருந்தா நான் செஞ்சிருவேங்க. அது செஞ்சா எனக்கு நிம்மதியா இருக்குங்க. அது செஞ்சா எனக்கு அது கிடைச்சிரும். சம்டைம்ஸ் மத்தவங்க என்ன தடுக்கிறாங்க, அதர் பீப்புள் என்ன தடுக்கிறாங்க. மத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, மத்தவங்க சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஏனே தெரியல, எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது தெரியுங்களா? எனக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூல் நான் எப்படி தெரியுமா இருக்கிறேன், நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்பம் தாங்க எனக்கு எல்லாமே. நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது இருக்கு. யாருமே என்ன மதிக்க மாட்டேன், யாருமே எதுவுமே பொறுப்பெடுத்துக்க மாட்டேறாங்க. ஐ ஹாவ் டு டேக் எவ்ரி திங், ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். சிலருக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்க மேடம். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த நினைக்கிறதுல சின்ன மாற்றம் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? எனக்கு ரொம்ப ஃபேமிலி பிரச்சனை சார். எஸ், கரெக்டா சொன்னீங்க. ஃபேமிலியில பிரச்சனை. இப்படிதான் நம்ம நிறைய விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதோட பேக்ரவுண்ட் ஆக்சுவலா ரீசன் என்ன தெரியுங்களா? நம்ம உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா ரீசன் ஓடிக்கிட்டு இருக்கு? பயம். ஒரு சிலருக்கு ஃபியர், ஒரு சிலருக்கு செல்ஃப் டவுட். நம்மளால முடியுமா முடியாதா, எப்படி நம்மளால முடியும் அப்படி ஒரு சிலருக்கு செல்ஃப் டவுட். ஒரு சிலருக்கு எமோஷனல் காயங்கள். ஏற்கனவே நடந்துருச்சு, அந்த மாதிரி நடந்துருச்சு, அதனால என்னால இனிமே செய்ய முடியுமா? எமோஷனல், பிசிக்கல் கிடையாது, எமோஷனல் காயங்கள். ஏற்கனவே அப்படி நடந்ததுனால இன்னைக்கு என்னால செய்ய முடியுமா? ஏற்கனவே அப்படி இருந்துச்சு என் வாழ்க்கை, இனிமே அப்படிதான் இருக்கும். லிமிட்டிங் பிலீஃப். என்னால இவ்வளவுதாங்க முடியும், என்னால இவ்வளவுதான் படிக்க முடியும், என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். லிமிட்டிங் பிலீஃப். இது வந்து ஆக்சுவலா எமோஷன் ரீசன். இதெல்லாம் நம்ம இந்த ரீசனை விட்டுட்டு நமக்கு இது தெரியாததுனால, நம்ம டீப்பரா உள்ள போய் நம்மள ஆராய்ச்சி பண்ணாததுனால நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, எல்லாத்தையும் வெளியில பாத்துக்கிட்டு இருப்போம். மத்தவங்க, நேரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லேக் ஆஃப் மணி, லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் குவாலிஃபிகேஷன். நான் அதை படிச்சிருந்தா இன்னதுக்கு பெரிய ஆளா இருப்பாங்க. நான் பிஇ முடிச்சு, எம்இ முடிச்சு, ஏபிசிடி முடிச்சதான் இன்னதுக்கு பெரிய ஆளா இருப்பாங்க. நீங்க படிச்ச, நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க படிச்ச குவாலிபிகேஷன் வச்சே ஒருத்தர் பெரிய ஆளா இருக்காரு. ஈவன் நீங்க படிச்சதை விட இன்னொன்னு கம்மியா படிச்சே பல பேர் பெரிய ஆளா இருக்காங்க. ஆனா நம்ம எது காரணம் காட்டிட்டு இருக்கோம்? வெளியில இந்த இதுதான் ரீசன் காரணம் காட்டிட்டு இருக்கோம். ஆனா அது காரணமான்னு கேட்டா உள்ளுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கு? எஸ், யூ ஆர் ரைட். இது இந்த இந்த செஷனே மேக்ஸிமம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனா தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நிறைய விஷயங்கள், அதற்காகத்தான். சரி, அடுத்தது அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பிரச்சனைகள், இது வெளி சூழ்நிலையா உள் சூழ்நிலையா? வெளியில தாங்க என்ன படிக்க வச்சிருந்த எல்லாமே வெளி சூழ்நிலை தான் சொல்றோமா நம்ம? எஸ். சரி, இப்ப ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறேங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு? வெளி சூழ்நிலை உள் சூழ்நிலையா? உள் சூழ்நிலையா? உள் சூழ்நிலை. அப்ப மாத்த வேண்டியது எதை? உள் சூழ்நிலை. எஸ், பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க சார். சரிங்களா? அப்ப இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? வெளி சூழ்நிலை நினைச்சிட்டு இருந்தோம். மேபி வெளி சூழ்நிலையில கொஞ்சம் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள மாத்தணும். சரி, இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் டெப்தா உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ண போலாமா? எஸ். இப்ப இந்த ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப நீங்க எதை அடையணும்னு நீங்க நினைச்சீங்களோ, நிம்மதியா இருக்குன்னு நினைச்சீங்க, சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சீங்க, மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைச்சீங்க, நல்லா தூங்கணும்னு நினைச்சீங்க, நல்ல உணவு வேணும்னு நினைச்சீங்க, நல்ல வீடு வேணும்னு நினைச்சீங்க, நல்ல கார் வேணும்னு நினைச்சீங்க, நல்ல ஃபேமிலி வேணும்னு நினைச்சிருப்பீங்க, நல்ல லைஃப் வேணும்னு நினைச்சிருப்பீங்க, எது வேணாலும் நினைச்சுக்கோங்க. அதை அடைந்த பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே என்னங்க?
பீஸ்ஃபுல்லா இருக்கும், அமைதியா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். என்னோட இல்ல கோல் இன்னும் ரீச் மேல ஆயிட்டேன்னு போகணும்னு தான் தோணிக்கிட்டே ஃபுல் இருக்கும், அமைதியா ஃபிளெட்ஜா இருக்காது. இருக்கும். ஒருத்தர் பேசும்போது ஃபுல் இன்னொருத்தங்க ஃபிளெட்ஜா இருக்கும். பேசாதீங்க. தேங்க்யூ. ஃபுல்லா ஹாப்பியா எல்லாம் கிடைச்சா ஒரு ஃபீல் இருக்கும். ஃபுல்லா ஹாப்பியா எல்லாம் கிடைச்சா ஹாப்பியா இருக்கும். ஓகே, இருக்காதுங்க ஐயா. இருக்காது. அது இன்னும் எப்படிங்க? மேல மேல இன்னும் மேல மேல வந்துகிட்டே இருக்கணும்னு தான் தோணிக்கிட்டு இருக்குமே தவிர முழு திருப்தி சந்தோஷம் கிடைக்காதுங்க. கிடைக்காது. அது அருமை. பேர் கண்டிப்பா. எஸ். நமக்கு எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? எனக்கு 1 கோடி கிடைச்சா போதும். உங்களுக்கு 1 கோடி கிடைச்சா போதும். 1.5 கோடி கொடுத்தா வாங்கிப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. 2 கோடி கொடுத்தா வாங்கிப்பீங்களா? அதான் ஐயா சொன்னேன், எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. இப்ப சார் சொன்னாரு பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்தாலும் ஓகே, 55 லட்சம் அதையும் கொடுத்தாலும் ஓகே, 1 கோடி அதுவும் ஓகே, 10 கோடி இது ஓகே தாங்க, 11 கோடி ஓகே. அப்ப நம்ம அடைந்த பிறகு நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன். ஏதோ நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. எஸ், சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க அதை அடைந்து விட்டீர்கள். அடைந்த பிறகு உங்களோட வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? ஃபுல்ஃபில்லா இருக்கும். அந்த ஃபுல்ஃபில் ஓகே. இப்ப சொல்லுங்க, இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க அதை அடைந்த பிறகு எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? அது நீங்க நினைச்சது கிடைச்ச பிறகு கன்ஃபார்ம். உங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும்? லேசினஸ் வந்துரும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் லேசினஸ். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும்? நீங்க இப்ப போட்டிருக்காம ட்ரெஸ் போடுவீங்களா? இன்னும் காஸ்ட்லியா போடுவீங்களா? நீங்க யூஸ் பண்ற பேனா, நீங்க யூஸ் பண்ற கார், நீங்க யூஸ் பண்ண இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? பெட்டரா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் இங்க பணத்தை பத்தி பேசவே இல்லை. நீங்க நினைச்சது நீங்க அடைஞ்ச பிறகு எப்படி இருப்பீங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஒருத்தருக்கு நிம்மதியான லைஃப்னு இருக்கலாம், ஒருத்தருக்கு நல்ல சோறு போட்டா நல்லா இருக்கும் பண்றதுக்கு, நல்லா தூங்கி எஞ்சான்னு கூட இருக்கலாம். அப்ப நீங்க நினைச்சதை அடைஞ்ச பிறகு உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? மத்தவங்க நீங்க எப்படி பழகுவீங்க? இப்ப இருக்கிற மாதிரி பழகுவீங்களா, இல்ல வேற மாதிரி பழகுவீங்களா? மத்தவங்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும்? நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் சார் இருப்பேன். நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. சூப்பர் மேடம், நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கீங்க. அருமை. அது அந்த சூழலை பொறுத்து மனம் மனுஷங்களுக்கு மாறும்ல பிரதர். அது சிலர் ஸ்டாண்டர்டா இருப்பாங்க, சிலர் மனம் மாறிக்கிட்டே இருக்கும்ல. இப்ப நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரஷர் டென்ஷன் இருக்கும். அப்ப ஒரு ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்டா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுடைய மாத வருமானம் 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? நீங்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? 1.5 லட்ச ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும்ப்பா, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டான்னு நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும்பா, 1.5 லட்ச ரூபாய் எனக்கு நிம்மதியா இருக்கும்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இன்னொரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும்பா, நிம்மதியா வாழ்வோம் பண்ணுங்க, கடன் பிரச்சனை எல்லாத்தையும் அடைச்சு விட்டுட்டு நான் பாட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வாழ்வேன். உங்க சம்பளம் எவ்வளோ? 1 லட்சம். நீங்க இன்னொரு 50,000 எதிர்பார்க்கறீங்க. அவங்க சம்பளம் எவ்வளோ? வருமானம் 2 லட்சம். அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. அப்ப எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் உங்க லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டா, எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணாலும் அடுத்த நிலைக்கு நம்ம உயர்ந்து கொண்டதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். சோ பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. அப்ப வெளியில கிடையாது. மத்தவங்களும் அக்ரி பண்ணிக்கிறீங்களா இத? எஸ். வெளி உலகம் தான் நம்மள ஆட்டி படைக்குது பிரதர். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குதான் இப்போ எழுத சொல்றோம். அதுக்குதான் இப்போ உங்களுக்கு எழுத சொல்றோம். வெளி உலகத்தை உருவாக்குறதே நம்ம தான். இந்த மொபைல் இப்ப நீங்க வச்சிருக்கீங்க, அந்த மொபைல் உருவாக்குனது யாரு? வெளியில யாரும் உருவாக்கல, உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் உருவாச்சு. ஒயரே இல்லாம
எந்த கனெக்டிவிட்டி இல்லாம எனக்கு ஒரு சோப்பு டப்பா வேணும், அந்த சோப்பு டப்பால நான் வீடியோ கால் பேசணும், அந்த சோப்பு டப்பால நான் அவுட் கோயிங் கால் பேசணும், அந்த சோப்பு டப்பால உலகத்தை எப்படி இருக்குன்னு நான் இன்டர்நெட்ல போய் தேடி பார்க்கணும், அந்த சோப்பு டப்பால போட்டோ எடுக்கணும்னு கையில உலகம் இருக்கணும். உள்ளுக்குள்ள உருவாச்சு. அந்த உள்ளுக்குள்ள உருவான கற்பனை, அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் தான் வெளியில உருவாகுது எல்லாத்தையும். சரி, இப்ப அடுத்த கேள்வி இதை எழுதிக்கோங்க. அதை அடைந்த பிறகு நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது வேற. இப்ப இந்த கேள்வி நீங்க என்னவா இருப்பீங்க, நீங்க உங்களை எப்படி நீங்க மதிப்பு போடுவீங்க நீங்க நினைச்சதை அடைஞ்ச பிறகு. நான் பொருளாதாரம் பணம் அது தனித்தனியா பேசலங்க. நீங்க நினைச்ச கோல் வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க அடைஞ்ச பிறகு நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? ஐயா தயவு செஞ்சு சார் லோகு சார் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சார். நான் மியூட் போறேன், நீங்க மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, மியூட் போட்டுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப நீங்கள் அதை அடைந்த பிறகு நீங்கள் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஐபோன் 17 Pro Plus இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. 1.25 லட்ச ரூபாய் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த பிறகு சந்தோஷமா ஹாப்பியா எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கு டெம்பர் கிளாஸ் போட்டாச்சு, அதுக்கு பேக் கவர் போட்டாச்சு, எல்லாம் வச்சாச்சு. இப்ப நீங்க என்னை பார்க்க வரீங்க, அந்த மொபைல் அப்படியே எதிரில் இருக்குது. ஏய் சூப்பரா இருக்கு அந்த மொபைல், நீங்க எடுக்கிறீங்க. என் மனசு எப்படி இருக்கும்? ஏய் இப்போதான்டா வாங்கிட்டு வந்தேன் 1.25 லட்ச ரூபாய், கீழே போடுறத பார்த்து பொறுமை. கரெக்டுங்களா? நான் நினைச்சது எனக்கு ஐபோன் வேணும்னு நினைச்சேன், கிடைச்சிடுச்சு. இப்ப நிம்மதியா இருப்போம் நம்ம வாழ்க்கையை இழக்க கூடாதுன்னு யோசிப்போம். கரெக்ட். மறுபடியும் டவுன்ஃபால் வந்துடக்கூடாதுன்னு யோசிப்போம். எஸ் யூ ஆர் ரைட். சூப்பரா சொல்றீங்க. அப்ப அது நிம்மதியை கொடுக்குமா? நல்லா கொடுக்காது. இப்ப நீங்க ஒரு ஆடி கார் வாங்கணும்னு நினைச்சு, ஆடி Q5 வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ப்ளூ கலர் ஆடி Q5 கார் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது அதை பாதுகாக்கணும், அதுக்கு கவர் போடணும், அது மெயின்டைன் பண்ணணும். ஒரு சின்ன சர்வீஸ் கொண்டு போய் போனா 1 லட்சம் ரூபாய். வாட்டர் வாஷ் பண்ண என்னங்க, ஆடி கார் வச்சிருக்கீங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா வாட்டர் வாஷ்க்கு? இப்ப அந்த டென்ஷன் அடுத்தது நமக்கு. எலி கடிக்காம பாத்துக்கணும், உள்ளுக்குள்ள ஒயர் போய் எலிலாம் கடிக்கும், அது பார்த்து அதுக்கு பார்த்தா 50,000, 1 லட்சம், 2 லட்சம். ஒரே ஒரு சின்ன ஒயர் பிளக், அவ்வளவுதான். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எந்த விஷயம் நீங்க அடைந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், எதை வெளியில வச்சிருக்கீங்களோ அது அடைந்த பிறகு உங்கள் மதிப்பு எதுவாக இருக்கும்? நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கர்வம். என்கிட்ட ஆடி காரே இருக்கு தெரியும்ல, என்கிட்ட ஆவணி காரே இருக்கு தெரியும்ல. ஆவணின்னு கார் இல்லையா, சரி ஆடின்னு வச்சுப்போம். என்கிட்ட BMW இருக்குன்னு தெரியும் வச்சுப்போம்ல. அந்த மாதிரி கான்பிடென்டான பர்சனா இருப்பீங்களா? ரெஸ்பெக்டட் பர்சனா இருப்பீங்களா? அமைதியான பர்சனா இருப்பீங்களா? சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பீங்களா? எப்படிப்பட்ட பர்சனா நீங்க இருப்பீங்க? இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்களேன். ஐ வில் பி எ பர்சன் ஹூ, நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பேன் என்றால், Who am I? அது கேள்விங்க. அது ஹூ அமைங்கிறது அது படம், ஜாக்கி சான் நடிச்ச படம்லாம் சொல்றீங்க. நான் யார், அது கேள்வி வேற. சரிங்களா? அதை அடைந்த, அதாவது நீங்க எதை அடையணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அடைந்த பிறகு நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? உங்கள் மதிப்பை நீங்க எப்படி எடை போடுவீங்க? சேம் பர்சனா பழைய பர்சனாவே இருக்க முயற்சி பண்ணும். எஸ். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டீங்க ஸ்கூல்ல, அடுத்த எக்ஸாம் வருது, எல்லாரும் உங்களை எதிர்பார்ப்பாங்க. நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். போன தடவை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இதுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஆகணும். அதாவது அப்ப எடுத்தோம், இப்ப எடுத்து ஆக வேண்டும். பிகாஸ் அதர் பீப்புள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங். உங்களுக்குள்ள ஒரு நம்ம எடுத்துடணும்பா, அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கிரியேட் ஆகும். இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூ கம்ஸ் ஃப்ரம் இன்னர் ஸ்டேட், நாட் அவுட்டர் அப்ரூவல். மற்றவங்க உங்க மதிப்பாங்கன்ற கிடையாது. நீங்க என்னவாக நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள். சரி, அடுத்து இந்த கேள்வி ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்விங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் நிச்சயமா சொல்லி ஆக வேண்டும். மியூட் போட்டு சொல்லுங்க, நல்லதுதான்.
அதை நீங்கள் அடையவில்லை என்றால் உங்களது வாழ்வு எவ்வாறு இருக்கும்? நீங்க எதை கேட்கறீங்களோ, நீங்க எதை நினைச்சீங்களோ அதான் எனக்கு நிம்மதியை தரும், அதான் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க எதை நினைச்சீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கலான்னு நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எழுதுங்க. மீண்டும் போராட்டம். அதை நினைச்சு புலம்பிட்டே இருக்க வேண்டியதான் சார். இப்ப அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன தப்பு பண்ணோம் சரி பண்ணணும்னு யோசிப்பேன் சார். சூப்பரா சொன்னீங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்களா? அப்ப தப்ப திருத்திட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்களா? ஆமாங்க சார். தப்ப சரி பண்ண ட்ரை பண்ணுவேன் சார். சரி பண்ணி அதான் எங்க தப்பு பண்ணதை பார்த்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்க. நீ சாம்பார் வச்சோம் சரியில்லை, அதுல உப்பு கம்மியா போயிடுச்சு, நாளைக்கு போடும்போது உப்பு சரியா போட்டுடலாம், காரத்தை கம்மி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுவோம். ஆமாங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப திரும்ப பண்ணுவீங்க. அப்ப அந்த போடா என்னால முடியாத தேவையில்லைன்னு விட்டுட்டு போக மாட்டீங்க. எஸ் நான் அடைஞ்சே தீருவேன், சாம்பார் சரியா தான் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி செய்வீங்க. அதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்களா? நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? லைஃப்ல இது ஒரு சான்ஸ்னு நினைப்பேன் சார். லைஃப்ல இது ஒரு சான்ஸ். அப்ப சூப்பர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். சூப்பர், அருமை. இது ஒரு தடைக்கல்லா பார்க்காம படிக்கல்லா பார்த்து அதுல எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுன்னு பாப்பீங்க. அருமை. என்ன மாதிரியான எமோஷனுக்குள்ள இருப்பீங்க? அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட். அதை அடையவில்லை என்றால் நீங்க எப்படி இருப்பீங்க? உங்கள் மதிப்பை நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நம்மளால இனிமேல முடியாதுப்பா, நம்ம ஆல்வேஸ் லூசர்ப்பா, தோத்து போறவங்க தான் நம்ம, இனிமே நம்மளால பண்ண முடியாது. அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் சார். அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்களா? என்னால முடியாதுன்னு சொல்லி அப்படியே அமைதியா உட்காந்துருவீங்களா? சார் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வயசு 35னா 35 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம், படிக்கிறோம். 35க்கு மேல நம்மளால எழுத முடியாது. அதுதான் லட்சியமா இருக்குன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சார்? அதுக்கப்புறம் அடுத்தது பிரைவேட் நோக்கி தானே போகணும். கரெக்ட், அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுவீங்க. நீங்க எதை காரணமாக சொல்லுவீர்கள்? நீங்கள் நினைச்சது உங்களுக்கு அடைய முடியலன்னா வாட் ஸ்டோரி வில் டெல் யூ yourself about yourself? என்னோட இயலாமையை எடுத்துக்குவேன். எஸ், நான் இன்னும் எஃபர்ட் போட்டிருக்கலாமோன்னு யோசிப்பேன். நீங்க உங்களை எஃபர்ட் போட்டிருக்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. அப்புறம் உங்களை பத்தி நீங்க என்ன கதை சொல்லுவீங்க? காரணம் தேடி நான் எனக்கு லைட் மட்டும் கரெக்டா அந்த டியூப் லைட் ஆஃப் ஆகாம இருந்துச்சா எக்ஸாம் பாஸ் பண்ணி இருப்பேன். எங்க வீட்டுல எனக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால எக்ஸாம் எழுத முடியல, படிக்க முடியல. காஃபி மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா எங்க அம்மா எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா குடிச்சு நான் ஒழுங்கா படிச்சிருக்கேன் தெரியுமா. எங்க அம்மா தூங்கிட்டாங்க, நானும் போட்டு தூங்கிட்டேன். நம்ம எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம்? நம்ம எங்கேயாவது நம்மளோட ரீசன் நம்ம உண்மையை ஒத்துப்போமா இல்ல வெளியில தான் காரணம், வெளியில தான் சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா நம்ம மேல இருக்கிற தப்பு தான் சார் பார்க்கணும். அடுத்த கட்டத்தை நோக்கி போனா நம்ம மேல இருக்க தப்பதான் பார்க்கணும். ஆனா அப்படிதான் பாக்குறோமா எல்லா விஷயத்துக்குமே? எல்லாருமே இல்ல. எஸ், எங்க குறை சொல்லிட்டு இருக்கோம்? அன்னைக்கு பால்காரன் மட்டும் கரெக்டா வந்தாங்க, எங்க அம்மா காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க, பால்காரன் லேட்டு, எனக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் இல்லைங்க. எனக்கு அந்த புக்கு யூபிஎஸ் அது என்ன புக்குங்க, யூபிஎஸ்ல வேற எதுவும் புக்கு சொல்லுவாங்களே, சரி ஓகே, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான புக்கு எனக்கு கரெக்டான டைம்க்கு எனக்கு கிடைக்கல, புக் எனக்கு சப்ஜெக்ட் வேற, கொஸ்டின் பேப்பர் மாத்திட்டாங்க, எனக்கு கூட டஃப்பான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வெளியில காரணங்களை தேடுவோம். உங்களுக்கு லக்கு இல்ல, அதிர்ஷ்டமே இல்லப்பா, எனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு அதிர்ஷ்டம் வரவே மாட்டேங்குது. இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை விட ரொம்ப முக்கியமானது. அதை அடைந்ததற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள் அல்லது என்ன முயற்சி செய்கிறீர்கள்? நீங்க நினைச்சதை அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர் யூ ரியலி ட்ரைங் டு அச்சீவ் தட்? அதற்காக நீங்க முயற்சி செய்றீங்களா? 6 பேக் வைக்கணும்னு சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணிக்கு எழுந்திரிச்சு பெட் காஃபி குடிச்சிட்டு காலையில 4 பூரி 2 தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு 2 மீல்ஸ், அன்லிமிட்டெட் மீல்ஸ், 2 மத்தியானத்துக்கு
2 அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு மத்தியானம் காஃபி, சாயங்காலம் காஃபி, டீ, போட்டா, பஜ்ஜில சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கி எழுந்தா 6 பேக் கிடைக்குமா? இருக்கிற சிங்கிள் பேக் பெருசாகும். அப்ப நீங்க அடைவதற்கு, நீங்கள் நினைச்சதை அடைவதற்கு என்ன முயற்சி நீங்கள் செய்கிறீர்கள்? அதுக்காக படிக்கிறீங்க, அதுக்காக மத்தவங்க கிட்ட பார்த்து கத்துக்கலாம். நம்ம இப்ப சச்சின் டெண்டுல்கர் நல்ல பேட்டிங் பண்ணாருப்பா, அதே மாதிரி நானும் பிராக்டிஸ் பண்ண, நானும் அந்த மாதிரி பேட்டிங் பண்ணலாம்ப்பா. இப்ப ரஜினிகாந்த் சூப்பரா நடிக்கிறாரு, இவங்க நல்லா அரசியல் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு நல்ல பிசினஸ் பண்றாங்க, அந்த டெக்னிக்கை நம்மளும் யூஸ் பண்ணலாம். இவங்க இந்த விஷயம் படிச்சாங்க, நல்லா பாஸ் பண்ணாங்க, இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க, நம்மளும் அந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறலாம். எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க மட்டும் +2 பாஸ் பண்ணிட்டீங்க, நான் இப்போ +1 படிக்கிறேன், நான் எப்படிங்க பாஸ் பண்றது +2, என்ன நீங்க டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்க, நல்ல மார்க் எடுத்தீங்க, நானும் அதை ஃபாலோ பண்றேன், மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானே தான் லைஃப்ல எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என் லைஃப்பை வாழ்வேன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை பத்தாது. மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டு எடுத்துக்கலாம், தெரிஞ்சு நம்ம அதை வாழலாம். அதற்கு என்ன முயற்சி பண்றோம்? முயற்சி உண்மையாவே செய்கிறோமா? ஆர் யூ ட்ரைங் ரியலி? சரிங்களா? இப்ப இத்தனை கேள்விக்கு ஆன்சர் எழுதிட்டு இப்ப உங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? நீங்க எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இப்ப சொல்லுங்க, உண்மையாவே வெளி உலகம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா, உங்கள் உள் உலகம் வெளி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுதா? உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது வெளியில கண்ட்ரோல் பண்ணுதா, இல்ல வெளியில இருக்க விஷயம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? திங்க். ஆக்சுவலா சொல்ல போனா கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா? உள்மாற்றம் இல்லாமல் வெளிப்புற மாற்றம் நீடிக்காது. நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி ஏதாவது சொல்லுங்களேன். யாருக்காவது ஒருத்தர் பிடிச்ச கண்ட்ரி உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். ஜெர்மனி. ஜெர்மனியோட வெதர் கண்டிஷன் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப கூலா இருக்கும். நீங்க அந்த ஜெர்மன் கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க, அந்த கூலான இதுல வெதர்ல இருக்கீங்க, அதுக்கு தேவையான ஸ்வெட்டர், அதுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா போட்டிருக்கீங்க, நல்ல ஒரு லக்ஸரி கார் இருக்கு, அந்த லக்ஸரி காருக்குள்ள உட்காந்து இருக்கீங்க, அங்க ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஜெர்மனி போகலாம், சுவிட்சர்லாந்து போகலாம், UK போகலாம், எங்க வேணாலும் போகலாம். நமக்கு பிடிச்ச கண்ட்ரிக்கு நம்ம போயிருக்கோம். நல்ல கூலா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு வெதர்லாம். அப்ப நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு போலீஸ்கார் வந்து நிக்கிறாரு, உங்க காரை வந்து கை காட்டுறாரு. இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கொதிநிலையில இருக்கும் சார். சரி, உங்க காரை கை காட்டி அவங்க ஒரு மணி நிறுத்துங்கன்றாரு. நிறுத்துறீங்க, நீங்க லைசன்ஸ்லாம் எடுத்து காமிக்கிறீங்க, லைசன்ஸ் எல்லாம் வேலிட், இன்சூரன்ஸ் இருக்கு, கார் உங்களுக்கு, எல்லாமே எவ்ரிதிங் பர்ஃபெக்ட், எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் நீங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து சைன் போட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு சைன் தாங்க போடணும், நீங்க வந்து சைன் போட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. வெளியில சில்லுன்னு இருக்கு கிளைமேட் கண்டிஷன், உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருப்பீங்களா? சந்தோஷமா இருக்கும் உள்ளுக்குள்ள? டென்ஷன், பரபரப்பு, பதட்டம். சரிங்களா? இப்ப நீங்க ஜெர்மனி எல்லாம் போகல, நம்ம இந்தியாலே இருக்கீங்க, நீங்க உங்க வீட்லயே இருக்கீங்க, உங்க வீட்டுல அப்படியே உட்காந்து அதே டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு, டேஸ்டான உணவு உங்களுக்கு தராங்க, நீங்க நல்ல டேஸ்டா சாப்பிடுறீங்க, நல்ல ஒரு கம்ஃபர்டான சேர்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு நல்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்க, காமெடி படம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜாலியா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இருப்பீங்க? ஜாலியா ஹாப்பியா இருப்போம். இப்ப நம்ம வெளியில இருக்கக்கூடிய இடம் நம்மளோட ஹாப்பினஸ் முடிவு பண்ணுதா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஹாப்பினஸ் முடிவு பண்ணுதா? அப்ப பிடிச்ச விஷயங்கள் நடக்கும்போது, அப்ப வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கவில்லை.
அப்ப உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை பாதிக்குது. அப்ப உள்ளுக்குள்ள நம்ம மாத்திக்காம வெளியில எவ்வளவு விஷயம் மாத்தினாலும் சேல் ஆகாது. இப்ப பிஸ்கெட் கதை ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா, சார் கூட சொன்னார் பாருங்க, குவாலிட்டி நல்லா இருந்தா தான் வாங்குவோம். அப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் வெளியில மாற்றம் ஏற்படுத்தும். வெளியில மாற்றம் ஏற்பட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற மாற்றம் தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். நீங்க ஜாலியா சுவிட்சர்லாந்து போறோம், நம்ம டீமா சேர்ந்து நம்ம ஒரு 60 பேர் இருக்கோமா, சரி 65 பேர் நம்ம ஒரு ஃபிளைட் புக் பண்ணிட்டோம். நம்ம மட்டும் தான் நம்ம டீமே ஒரு ஃபிளைட் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு சுவிட்சர்லாந்து கிளம்புறோம். ஸ்விஸ் போயிட்டு இருக்கோம், ஃபிளைட் மேல போயிட்டு இருக்கு. செம்ம ஹாப்பியா இருக்கும். ஐயோ நான் ஜாலியா போறேன் தெரியுமா, அங்க போய் சாக்லேட் சாப்பிட போறேன், அங்க போய் விளையாட போறேன், அங்க பைஸ் கட்டில வந்து விளையாட போறேன், என்னமோ கேம்லாம் விளையாடி நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிச்சி விளையாடி எல்லாம் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, உள்ள பைலட் அனௌன்ஸ் பண்றாங்க, பெட்ரோல் தீந்துருச்சு, ஃபிளைட் இப்ப கீழே விட போகுது. ஜாலி, நான் சுவிட்சர்லாந்து லேண்ட் ஆக போறேன், இப்ப இமீடியட்டா அப்படியே குதிக்க போறேன். இப்படி இருக்குமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது நான் ஒரு நெகட்டிவா சொல்லலைங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, வெளி சூழ்நிலை நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை பாதிக்குதா, இல்ல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை வெளி சூழ்நிலை பாதிக்குதா? நம்மளோட மனசு மகிழ்ச்சி, நீங்க கேட்டீங்க பத்தியா, நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். நிம்மதி தாங்க. தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு படுக்கிற தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. யார் காரணம்? இருட்டா இருக்குது, லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, நீங்க படுத்திருக்கக்கூடிய ஏசி ரூம்ல தான் படுத்திருக்கீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் படுத்திருக்கீங்க, கம்ஃபர்டபுளான பெட்ல தான் படுத்திருக்கீங்க, ஜாலியா தான் ஜாலியா இல்ல, அது விட்டுருங்க. நீங்க கரெக்டான பொசிஷன்ல தான் படுத்திருக்கீங்க, எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். பட் ஆனா ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? உங்க தூக்கத்தை யாரு வாங்கி வச்சிட்டு இருக்கிறா? இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இன்னர் வேர்ல்டு, இந்த பயிற்சி வகுப்பு இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுடைய அடிமட்டத்துல வேலை செய்கிறது, நாட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் லெவல். இந்த இன்னர் வேர்ல்டுன்ற பயிற்சி வகுப்பு இப்ப நம்ம கத்துக்கிறோம் பாருங்க, இப்ப நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நீங்க கரெக்டா பெர்ஃபெக்டா உட்காந்து யோசிச்சு எழுதிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில 25% மாறிவிடும். உண்மையான காரணம் எங்க இருக்கு? யாரு கிடையாது. உண்மையான காரணம் எங்க இருக்கு? எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கா, இல்ல வெளியில இருக்க சூழ்நிலை இருக்கா? அப்ப வெளியில இருக்கிற சூழ்நிலை மாத்தணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்களே உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் டைம் எடுத்துக்கும். எடுத்து நீங்க உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்த நிச்சயமாக 1 இயர்ல உங்க வாழ்க்கை மாறிவிடும். 100% நான் சொல்றேன், நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறிவிடும். புரியுதுங்களா? இந்த கேள்விகளுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா பதில் சொல்லிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். ஏன்னா உங்களோட இன்னர் வேர்ல்டு மாறிச்சுன்னா உங்களோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, அவுட்டர் வேர்ல்டு மாறிவிடும். எப்போ உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்குதோ, நீங்க எமோஷன் பேலன்ஸ் கிடைக்குதோ, எப்ப நீங்க அவேர்னஸோட இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. லைஃப் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் நம்ம வெளி உலகத்தை பிளேமே பண்ண மாட்டோம். வெளி உலகத்துல எது நடந்தாலும் முதல்ல நம்ம எப்படி திரும்ப திங்க் பண்ணுவோம், எனக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, எனக்குள்ள என்ன மாதிரியான கோபம் இருக்கு, இல்ல எனக்குள்ள என்ன மாதிரியான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, வெளியில இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இப்ப உங்க ஒய்ஃப் உங்களை திட்டலாம், உங்க ஹஸ்பண்ட் உங்களை திட்டலாம், வீட்டுல யாராவது பிரச்சனை கூட நடக்கலாம். அது ஏன் நடக்குது? இப்ப நமக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, எனக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பாசமா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, இன்னைக்கு ஏன் அன்பா பேசுறாங்க, நம்ம எப்படி, நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு, என்னோட உள் உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னு தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஓகே, நான் என்னோட தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கும்போது வெளியில இப்படி நடக்குது, என்னோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கும்போது எனக்கு வழியில அப்படி நடக்குது. அப்ப எனக்கு வெளி உலகத்துல என்ன தேவை, இப்படி தேவை. இதை நீங்க தெளிவாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க அட்டென்ட் பண்ணக்கூடிய கிளாஸ்ல கேட்ட கேள்விகளை நீங்க தெளிவா உட்காந்து பொறுமையா நிதானம் அமைதியா உட்காந்து ஒரு கேள்விகளுக்கும் உங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க பதில் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா
அதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண நிச்சயமாக மேக்சிமம் சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க, ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கையை மாறிவிடும். நீங்க நினைக்கிற வாழ்க்கையை வாழ முடியும். நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுறீங்க அந்த வாழ்க்கையை வாழ முடியும். நீங்க சொல்ற நிம்மதியாக, நீங்க சொல்ல ஹாப்பினஸ், நீங்க சொல்ல பொருளாதாரம், நீங்க சொல்ற ஹெல்த் கண்டிஷன், நீங்க சொல்ல ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட் ஆயிடும். சரிங்களா? எஸ், இதை நான் செய்யறேங்க, நிச்சயமா செய்யறேன், என்னோட வாழ்க்கையை மாறிவிடும். இப்ப இதோட ஷார்ட் வெர்ஷன் தான் இந்த இன்னர் வேர்ல்டுங்கிற கோர்ஸ். இந்த கோர்ஸ் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலையில நடக்குது. எப்பன்னு கேக்குறீங்களா? வார 27, 28, அதாவது பிப்ரவரி 27, பிப்ரவரி 28, மார்ச் 1, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த 3 நாள் இந்த கோர்ஸ் நடக்குது. நீங்க உங்களுக்குள்ள என்னெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்களோ, உங்களுக்குள்ள நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்களோ, நீங்க பொறுமையா உட்காந்து நீங்க தேடி நீங்களே தேடி எடுக்கிற விஷயத்த நம்ம இந்த கோர்ஸா சொல்லி கொடுக்க போகிறோம். 3 நாட்கள். இந்த 3 நாட்ல நிச்சயமா உங்கள் வாழ்க்கை சரியாகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது உங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கான கோர்ஸ் இல்ல, உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும், உங்கள் உள் உலகத்தை புரிந்து கொள்ளும் தேர்ச்சி பெறும் கோர்ஸ். அதாவது they are not about understanding and mastering the inner world that create your life. உங்கள் வாழ்க்கையை எது உருவாக்குகிறதோ அதை நீங்க எக்ஸ்பர்ட் ஆக்குறதுக்கு, அதை நீங்க மாஸ்டர் ஆக்குறதுக்கான கோர்ஸ் தான் இது. அப்ப இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கை எது உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு நமக்கு தெரியல. இதுல தெரிஞ்சுப்போம், இந்த 3 நாள் நம்ம தெரிஞ்சுப்போம் எது என் வாழ்க்கையை உருவாக்கி. அது ஹெல்த்தா இருக்கலாம், வெல்த்தா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. உங்கள் வாழ்க்கையை நடத்துவது நீங்கள் அல்ல. அப்ப வேற யாருன்னு கேக்குறீங்களா? உங்கள் மனம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மனம் வேறு, நீங்கள் வேறு என்று உணர்தல். உங்க வாழ்க்கையை நடத்துறது நீங்கள் அல்ல. உங்கள் மனசு நீங்க நினைச்சு அதுவும் கிடையாது. இத நீங்க வெளியில இருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில என்ன நடக்குது? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்றேங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கன்னு சொல்றேன், சரிங்களா? அடுத்து நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். எந்த கார் வாங்கலாம்னா நீங்க ஒரு ஐடியா கொடுக்குறீங்க, இந்த கார் வாங்குங்கன்னு சொல்றீங்க. அதே சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. நீங்க ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தவங்க கிட்ட போய் ஐடியா கேட்பீங்க. என்னோட சூழ்நிலை இது, என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது, என்னோட தேவை இது, எந்த கார் வாங்கினா பெஸ்டா இருக்கும். எனக்கு நீங்க ஐடியா கொடுத்தீங்கல்ல, ஏன் உங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன்? என்ன காரணம் தெரியுங்களா? தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்குன்னு சொல்லும் போது நீங்க வேற யாரோ பர்சனா இருந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. உங்களுக்குன்னு வரும்போது உங்களால உங்களை வேற பர்சனா பார்க்க முடியல, அதனால இன்னொருத்தங்கிட்ட போய் சஜஷன் கேட்குறீங்க. சரி, இப்படி சொல்லுங்களேன். ஹெல்த் காலைல எத்தனை மணிக்கு இருந்துச்சா ஹெல்த்தியா இருப்போங்க? சாதாரணமாக காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துச்சா ஹெல்த்தியா இருப்போம். எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்களேன். அப்படி சொன்னா நீங்க அட்வைஸ் கொடுப்பீங்களா? எஸ், சொல்லுங்க. 4 o'clock எழுந்திரிச்சா ஹெல்த்தியா இருப்போம். ஓகே, 5 o'clock எழுந்திரிச்சா ஹெல்த்தியா இருப்போம். நம்ம டெய்லி அந்த மாதிரி எழுந்திரிக்கிறோமா? இப்ப நமக்கு ஹெல்த்ல ஏதோ இஷ்யூ, நம்ம போய் என்ன கேட்போம் மத்தவங்க கிட்ட, பா நான் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, என்ன பண்ணலான்னு சொன்னேன். நேற்று எனக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இன்னொருத்தர போய் கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா என்னோட ப்ராப்ளத்தை நீங்க வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறீங்க, உங்களோட ப்ராப்ளத்தை உள்ளுக்குள்ள வச்சு ப்ராப்ளமா பாக்குறீங்க. புரியுதுங்களா? அதுதான் சாட்சி பாவத்துடன் இருப்பது எப்படி.
எப்ப என்னோட ப்ராப்ளத்துக்கு உங்களால சொல்யூஷன் சொல்ல முடியுதோ உங்களோட ப்ராப்ளத்துக்கு நிச்சயமா உங்களால சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும். இப்ப உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா புரியுமா இல்ல எனக்கு நல்லா புரியுமா? உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸா இருக்கலாம், உங்களோட தேவைகளா இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், உங்களோட ஹெல்த் கண்டிஷனா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டது 10% என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா உங்களை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியுமா? தெரியும். அப்ப யார் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும்? உங்களுக்காக நான் சொல்ற முடிவு கரெக்டா இருக்குமா இல்ல நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்குமா? உங்களுக்காக நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். அங்க எதெல்லாம் நம்மளை தடுக்குது தெரியுங்களா? இது என்னோட ப்ராப்ளம் என்னோடது. அந்த பயம் அங்க கிரியேட் ஆகுது, ஃபியர் கிரியேட் ஆகுது. நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்குமா இல்லைன்னு தெரியல. அந்த எனக்கு ஐடியா கொடுத்தீங்களே, உங்களை நம்பி கேட்கும் போது நிச்சயமாக நீங்கள் நான் சொன்னா கரெக்டா இருக்கும், நீங்க சொல்லி செஞ்சீங்க, நான் செஞ்சேன், எனக்கு கரெக்டா இருக்கே. அப்ப நமக்கு நம்மள சாட்சி பாவமாக பார்க்க தெரியவில்லை. அது எப்படி பார்ப்பது? இதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த 3 நாள் எக்ஸ்பீரியன்ஸாக, நாட் தியரி பேசிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸ்ல உங்களோட உணர்வுகளின் கதவுகளை திறக்கலாம். உணர்ச்சி கிடையாது, உணர்வுகள். எந்த மாதிரியான உணர்வுக்குள்ள நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இதுவெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குது, இதை எல்லாமே 3 நாள்ல 3 நாள்ல ஃபுல் டே, ஃப்ரைடே ஃபுல் டே, சாட்டர்டே ஃபுல் டே, சண்டே கிட்டத்தட்ட ஈவினிங் 4 o'clock வரலாம் போட்டு உங்களுக்கு பின்னி பெடல் எடுத்து உங்களுக்கு பிரிச்சு உங்க கீழே கொடுத்துருவோம். இதுதான்ப்பா நீங்க, திஸ் இஸ் யூ. இனிமே செய்ய வேண்டியது உங்களுக்கே தெரியும். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ உங்களுக்கே தெரியும். நீங்க யாராக இருந்தீங்க உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க என்னவா இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க 1 வருஷம் உட்காந்து உங்களை ரீஒர்க் பண்ணீங்க பார்த்தீங்களா? ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி உங்களை கொண்டு வந்தீங்க பாருங்க. அந்த 1 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை இந்த 3 நாள் செஞ்சிருவீங்க. 4வது நாள் உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அடுத்து ஒரே மாதம் உங்க வாழ்க்கை சூப்பரா மாற ஆரம்பிச்சிடும் இமீடியட்டாவே. யூ நோ நீட் டு வெயிட் ஃபார் 1 year உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்கு. 3 நாள் உங்கள் வாழ்க்கை, நீங்க உங்க வயசு வந்து 25 இருக்கலாம், 35 இருக்கலாம், எவ்வளவு இருக்கலாம், சரிங்களா? இதுல இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், இத்தனை மாசம் வாழ்ந்திருக்கிறோம், இத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம். இதுல இந்த 3 நாள் உங்களை நீங்க வந்து ஒப்படைச்சிருங்க. யார்கிட்ட? உங்ககிட்ட. உங்களை நீங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க வந்து உட்காருங்க. 3வது நாள் நீங்க எந்திரிக்கும் போது நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க நீங்களே பார்ப்பீங்க. வா சூப்பர்ப்பா, திஸ் இஸ் மீ, இதுதான் நானான்னு உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற கிளாஸ்னு சொல்லலாங்க அதை. சரிங்களா? இந்த 3 days ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், சரிங்களா, எங்க கொல்லிமலையில நமது சித்தர்கள் பூமியில அங்க நடக்குது. இங்க நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்க, அந்த சப்ஜெக்டோட தலைப்பு மட்டும் சொல்றேன் நானு. ஆனா ஒன்னும் புரியாது உங்களுக்கு, அந்த கிளாஸ்ல வரும்போது தான் புரியும். அது உள்ளே என்ன சொல்லுது, உங்களுக்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்க, யார் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. உங்களுக்குள்ள மனசாட்சின்னு சொல்றோம் பாத்தீங்களா? மனசுல ஒண்ணு பேசிட்டு இருக்க, யார உட்காந்து பேசிட்டு இருக்கிறா, அது நீங்க தானா? இப்ப எல்லாருக்குமே உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு ஆசை, அப்புறம் உடம்பு செல்லம் போகுது. எல்லாருக்கும் பொருளாதார நிறைவா இருக்குன்னு ஆசை, அப்புறம் பொருளாதார பிரச்சனை ஆகுது. அப்ப உள்ளுக்குள்ள யாரும் உட்காந்து பேசிட்டு இருக்க உங்க கிட்ட? ஜெசி சொல்லுதா உள்ளுக்குள்ள உட்காந்து? யார் சொல்றா ஜெசின்னு? ஃப்ளவர் மெடிடேஷன், மலர் மருத்துவம் கேள்விப்பட்டிருக்கோம். இது மலருடன் மலருவோம். பாருங்க, மலருடன் மலருவோம். ஃப்ளவர் மெடிடேஷன் அப்படின்னா என்னங்கன்னு கேட்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இதெல்லாமே அங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? வாங்க செத்து விளையாடலாம். என்னது செத்து விளையாடலாமா? அதுவும் மலை காய்ச்சிட்டு போயிட்டா, எஸ், செம்மையான கேம் இது. இது இப்படி சொல்லலாமா? ஆர்ட் ஆஃப் டையிங்கா? நான் வாழணும்னு நினைச்சு கிளாஸ்க்கு வர்றதா? எஸ், நீங்க வாழத்தான் நீங்க சாக போகிறீர்கள். மறுபிறவி எடுத்துட்டு வருவீங்க. இதே பிறவில மறுபிறவி உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம், பொருளாதாரத்தில் இருக்கும் சாஃப்ட்வேர் உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவோம்.
எப்படி மொபைல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா அந்த சாஃப்ட்வேர் நமக்கு ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கும் சாஃப்ட்வேர் நம்ம மொபைல்ல உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவோம் உங்க ஆழ் மனசுல. அப்புறம் மணி 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 தான் ஆல்வேஸ் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், உங்க பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா? ஆகாஷிக் ரெக்கார்ட். ஆகாஷிக் பேரிடுகள் என்றால் என்ன, அதை எவ்வாறு அணுகுவது? ஆகாசத்தை ஆராய்வோம். அந்த கோர்ஸுக்கான பேரு, அந்த கிளாஸுக்கான பேர் ஆகாசத்தை ஆராய்வோம். சரிங்களா? ஆகாஷிக் ரெக்கார்டு. நிறைய பேருக்கு ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்னா சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லலாமாங்க? ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்றது சிம்பிளா ஒரே வார்த்தை நமக்கு புரியாத மாதிரி சொல்லலாம், நம்ம தலையெழுத்து, அவ்வளவுதாங்க. நம்ம தலையெழுத்து என்னதாண்டா எழுதியிருக்கேன் தலையில மண்டையில உட்காந்து ஆராய்ச்சி பண்றது இல்ல. இதே நம்மளுடைய பதிவேடுகள் எங்க இருக்குது, அது எப்படி போய் டேப் பண்ணி கொண்டு வர்றது, இதை பத்தி பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுப்போம். அதுக்கான சில பயிற்சிகளும் சொல்லி கொடுப்போம் இதே கிளாஸ்ல. ஆகாஷிக் ரெக்கார்ட் படிக்கிறதுக்கே தனியாக கிட்டத்தட்ட 1,50,000 செலவு பண்றவங்க இருக்காங்க தனியா இந்த கோர்ஸ். ஆனா இந்த கோர்ஸ்ல நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? இப்ப இந்த கொல்லிமலையில அகாமடேஷன் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், தங்கறதுக்கான இடம் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சம்டைம்ஸ் சமைத்த உணவுகள், சம்டைம்ஸ் சமைக்காத உணவுகள், நோ ஆயில் நோ பாயில் ஃபுட், இயற்கையான உணவுகள், வெஜிடேரியன் ஃபுட் தான், ஃபுல்லா வெஜிடேரியன் ஃபுட் தான். 3 days கிளாஸ், அதாவது அகாமடேஷன் தங்குறதுக்கு இடம், ஃபுட்டு, பேசிக்கா தேவை ஃபுட் அகாமடேஷன். சரிங்களா? அப்புறம் முக்கியமா இந்த கிளாஸ், இதெல்லாம் சேர்த்து ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிளஸ் இது தவிர நாமக்கல்ல ஸ்பிரிச்சுவல் டூர், நம்ம கோயில்லாம் போயிட்டு தான் போவோம். நம்ம எந்த கோயில்? ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் நரசிம்மர் கோயில், எங்க நாமக்கல்ல. ஆமா சார், அது நம்ம ட்ரை பண்ணலாம், போயிட்டு வரலாம். சரிங்களா? இதெல்லாம் போயிட்டு இதுல வேற கொல்லிமலையில போய் ஸ்பிரிச்சுவல் டூர் போவோம். அங்க போயிட்டு அரபுலீஸ்வரர் கோயில், கொல்லிமலை மேல, அங்க இருந்து சித்தர்களுக்கு தவம் பண்ண இடம், அது இதுவரை நிறைய பேர் போகாத இடம். நிறைய பேர் கொல்லிமலை போயிட்டு வந்திருக்காங்க, கேட்டிருக்கேன் நான். கொல்லிமலை போயிட்டு வந்தீங்களே, உங்க ஃபேமிலியோட போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு, சித்தர்கள் தவம் பண்ணக்கூடிய இடம் போய் அது எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அங்க போவோம். எட்டுக்கையம்மன் கோயில போய் என்ன பண்ணணும், கோயிலுக்கு எப்படி போகணும், கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு எவ்வளவு கத்துக்கிறது. டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? இன்க்ளூடிங் அகாமடேஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து, ஐ மீன் ஃபுட் எல்லாம் சேர்த்து 35,000. இதுதான் ஃபீஸோட ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நாளைக்குள்ள நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 days ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், ஸ்பிரிச்சுவல் டூர், ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே சேர்த்து கிளாஸோட சேர்த்து 20,000 பே பண்ணா போதும். எனக்கு நாளைக்குள்ள 20,000 கிடைக்காது, இப்போதைக்கு நான் ஒரு 5,000 10,000 பே பண்றேன். பேலன்ஸ் அமௌண்ட்டை இந்த வீக்குள்ள கட்டிடுறேன், ஆர் 15ஆம் தேதிக்குள்ள கட்டிடுறேன். 20, ஏன்னா 27 28 கிளாஸ் 20ஆம் தேதிக்குள்ள கட்டிடுறேன் மேக்சிமம். அப்படின்னா தாராளமா நீங்க 1,000 மினிமம் ஒரு 5,000 பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்க சீட்டை. ஏன்னா இது எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும், நீங்க வர ஒவ்வொருத்தரையுமே நம்ம கவனிச்சு அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க வேண்டிய கிளாஸ்ன்றதுனால சீட் லிமிடெட் சீட்ஸ். ஸோ இப்போ இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம இந்த கேள்வி கேட்டோம் பாத்தீங்களா, இது ஒரு வருஷத்துல செய்ய வேண்டிய விஷயத்த 3 நாள்ல முடிச்சு கொடுத்துடலாம். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, மீதி 11 மாசம் 11.5 மாசம் இந்த வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இன்னும் டெவலப்மெண்ட் growth சீக்கிரமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில. எஸ். ஸோ இது என்னோட QR கோட். இது ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே, 9543123233. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. இது என்னோட ஜிபே நம்பர். எஸ், சொல்லுங்க சார். ஓகே.
சரி, இந்த 3 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோங்க. நம்ம இதுவரையிலும் உண்மையை நீங்க கணக்கு போட்டு பாருங்களேன். நம்ம பிறந்ததுல இதுவரையிலும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்போம். அது மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தா நிச்சயமா கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்போம். ஒரு வீடு வாடகை, டெய்லி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றக்கூடிய நம்ம சோப்பு, சீப்பு, கண்ணாடி, உணவுல இருந்து எடுத்து பார்த்தாலே ஒரு கோடிக்கணக்கு. ஆனா இந்த மினிமே வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு இது வந்து செலவு கிடையாது. இந்த 20,000 செலவு கிடையாது, இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நார்மலா ஒருத்தங்க நம்ம ஒரு தனி மனிதன் ஒரு டூர் போயிட்டு வரும்னாலே, கொல்லிமலை போயிட்டு வரும்னாலே அங்க தங்கறதுக்கான இடம், ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே அமௌண்ட் தான் வருது. அதுல கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி தான் இருக்கு. அதுல வேற டூர் வேற நம்ம அழைச்சிட்டு போயிடுறோம். இது எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, நீங்க வேற ஊர்ல இருந்து வரீங்கனாலும் இல்ல சென்னையில இருந்து வரீங்கனாலும் நாமக்கல் வந்துடும் நம்ம. சரிங்களா? சென்னையில இருந்து வரவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம வேன் புக் பண்ணுவோம், அதுக்கு தனியா பே பண்ண வேண்டியது இருக்கும் வேனுக்கு. பட் ஆனா வேன்ல நம்ம எல்லாம் ஒண்ணு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? நாமக்கல் வந்துடும். நாமக்கல் ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லிடுவோம். அந்த டைம் இப்ப 4 மணி 4 மணிக்கு நாமக்கலுக்கு 4 மணிக்கு வந்துட்ட பிறகு அங்கிருந்து நம்ம அப்படியே கிளம்பி வேன்லயே எல்லாரும் ஒன்னா கிளம்பி நம்ம கோயில்லாம் போயிட்டு அப்படியே மலையேற ஆரம்பிச்சிருவோம். கொல்லிமலை போயிட்டு நைட் போயிடுவோம். இன்னைக்கு 26ஆம் தேதி நைட்டே அங்க போயிடுவோம். 27ஆம் தேதி காலையில வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே கோயில் போறது, அங்க மலை மேல கோயில் போறது, இதெல்லாமே பார்த்துட்டு கோயில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்ப டிராப் பண்றது. நீங்க நாமக்கல் ஏறீங்கன்னா திரும்ப உங்களை நாமக்கல்லே கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவோம். ஓகேங்களா? எஸ். அப்படின்னா நம்ம சென்னை வரவங்க சென்னை வந்துடும் நம்ம. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 3 நாள் கிளாஸ் முடிஞ்ச பிறகு அப்படின்னு உங்களை ஃப்ரீயா விட்டுருன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் வீக்லி ஒரு மீட்டிங் வச்சு உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை ஃபாலோ பண்றீங்களா, உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நீங்க என்ன மாத்தணும், உங்களுக்கு கைட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா உங்க வாழ்க்கைய மாறணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா வாழ்க்கையை மாத்துறது நம்மளோட வேலையா இருக்கணும். இதை செய்யுங்கன்னா செய்யணும், அவ்வளவுதான். செய்யுங்க, லைஃப் மாறும். உங்களை கூட இருந்தே கைட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சப்போஸ் உங்களுக்கு பர்சனலா ஏதாவது பேசணும்னா கூட தாராளமா எங்ககிட்ட பேசலாம். பேசி உங்களுக்கு பர்சனல் கைட் வேணாலும் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், டவுட் ஏதாவது இருக்குங்களா இதுல? சிலர் சொல்ல நான் ஃபாரின்ல இருக்கேங்க, இந்த வர முடியலங்க, யூகேல இருக்கேன், யூஎஸ்ல இருக்க, அந்த மாதிரி இருக்கேன், வர முடியலன்னா இன்னைக்கு நம்ம கேட்டோம் பாருங்க கேள்வி, அதை நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப இமீடியட்டா ஏன் புக் பண்ண சொல்றேன் அப்படின்னு இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டா, 13ஆம் தேதியில இருந்து கிளாஸ் வந்து 27ஆம் தேதி தான். ஆனா 13ஆம் தேதியில இருந்து, இன்னைக்கு தேதி 11, நாளைக்கு ஒரு நாள் பே பண்ணிடுங்க, குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். 13ஆம் தேதியில இருந்து ஒரு சில பிராக்டிஸ் டெய்லி கொடுப்போம் நம்ம, எப்ப கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியே. அந்த பிராக்டிஸ் நீங்க பண்ண அந்த 3 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க பாருங்க, அந்த 3 நாளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன பிராக்டிஸ் தெரிஞ்சுக்க யாருக்காவது விருப்பம் இருக்குங்களா? ஆமா சார். குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய பிராக்டிஸ் இருக்கு. சரிங்களா? சீரியஸா சொல்றேங்க. இப்ப எடுத்த கிளாஸ் இருக்கு பாருங்க, இதை வச்சே நீங்க 1 வருஷத்துக்குள்ள நீங்க டெவலப் ஆயிடலாம். அடுத்த 10 நாள் கொடுக்குறோம் பாருங்க பிராக்டிஸ், அதை வச்சு நீங்க 9 மாசத்துல டெவலப் ஆயிடலாம். வெறும் அந்த பிராக்டிஸ் பண்ணாலே. அந்த 3 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அதே மாசத்துல டெவலப் ஆயிடலாம். இது ஷார்ட்கட் கிடையாது. there is no shortcut in our life. குயிக்கா ஒரு விஷயத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது விஷயம் தான் இது. சீக்கிரமா ஒரு விஷயத்தை அடைவது எப்படின்றதுக்கும் நம்ம ஷார்ட்கட்ல டிராவல் பண்ணது வித்தியாசம் இருக்கு. there is no, யாரோட வாழ்க்கையும் ஷார்ட்கட் கிடையவே கிடையாது. பட் ஒரு விஷயத்தை எப்படி சீக்கிரம் அடைவதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம்.
அதனால 13ஆம் தேதியிலிருந்து அந்த குரூப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு தனியா மணிக்கணக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி 10 நிமிஷம் ஒதுக்குனா போதும். இந்த கிளாஸ் சென்னையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கிளாஸ் சென்னையில வைக்கும் போது அந்த அந்த கொல்லிமலையில இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் வேற சார். அதனால பர்டிகுலரா இதுவரையிலும் இந்த கிளாஸ் வந்து கொல்லிமலையில மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, விட்டுட்டு வர முடியாது, ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது லோக்கலா இருந்தா நம்ம வந்து வீட்டுக்கு நைட் வந்துடுவோம், காலையில மார்னிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்கிறதுனால பர்டிகுலரா நான் எனக்காக கேட்கிறேன். புரியுது சார், நீங்க சொல்றது புரியுது. நிறைய பேர் உங்களை மேல கேட்டிருக்காங்க. பட் ஆனா அந்த சொல்லுங்க சார். சென்னையில கிளாஸ் நடத்திருக்கீங்களா? இல்ல கேக்குறேன். சென்னையில வேற வேற கிளாஸஸ் நடந்திருக்கு. சென்னையில ரேக்கி கிளாஸ் நடந்திருக்கு, அக்குபஞ்சர் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சென்னையில நடந்துகிட்டு இருக்கு. இதை தவிர ஆன்லைன் கிளாஸஸும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க டைரக்டா கூட வரணும்னு இல்லை. சென்னையில நமக்கு எங்க ஆபீஸ் சார்? ஊரப்பாக்கம் சார். ஊரப்பாக்கம். சரி. சென்னையில இந்த கிளாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா சார். சென்னையில வேற என்ன கிளாஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நானு. இதை தவிர ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் கிளாஸ் சொல்றேன். இந்த பர்டிகுலர் கிளாஸ் இன்ஃபார்ம் பண்றது. உங்க நம்பர், மொபைல் நம்பர் சொல்லுங்களேன் சார். 98401 98401 66 66 116 116. மிஸ்டர் சரவணன் கரெக்டுங்களா? உங்க பேர் மிஸ்டர் சரவணன் தானே சார்? ஆமா சரவணன் தான். ஓகே, நன்றி சார். நிச்சயமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்கிறது நான் ட்ரை பண்றேன். ஓகே, புரியுது சார், உங்க சிச்சுவேஷன் புரியுது. அதுக்காக மற்றபடி நீங்க பேசுனது எல்லாமே ரொம்ப 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 வேல்யூபிளான விஷயம். அது இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். நீங்களும் கொடுத்து வச்சவர் தான் சார். நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. இல்ல இல்ல 20,000 ரூபாய்ங்கிறது ரொம்ப கம்மி. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் 3 நாள் நம்ம தங்கி ஃபுட் எடுத்தாவே அதுக்கே நம்ம எவ்வளவு செலவாகும்னு நமக்கு தெரியும். ரொம்ப ரீசனபிளா தான் சார்ஜ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இது முக்கியமா நல்ல சர்வீஸ். எனக்கு ரொம்ப நான் 100% நான் வந்து ஏன்னா நான் ஒரு விஷயம் வந்து கேட்டேன். நான் சொல்லியிருக்கேன். வள்ளலார் ரமண மகரிஷி கிளாஸ் எடுக்கிறப்ப 4 பேர் தான் இருந்தாங்களாம். ஓகே, கேக்குறீங்களா? கேட்டுட்டு இருக்கேன் சார். ரமண மகரிஷி கிளாஸ் எடுக்கிறப்ப 4 பேர் தான் இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் கேட்டாராம், இவ்வளவு வேல்யூபிளான விஷயம் சொல்றீங்க, ஆனா நாம 4 பேர் தான் இருக்கோம். அங்க பாருங்க கல்லுக்கடையில கூட்டம் எவ்வளவு இருக்கு, தியேட்டர்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னா கேட்டாங்களாம். அதுக்கு ரமண மகரிஷி ஐயா சொன்னாராம், ட்ரெயின்ல கூட்டம் அதிகமா தான் இருக்கும், அதை விட கூட்டம் வந்து ஃபிளைட்ல கம்மியா இருக்கும், அதை விட கூட்டம் ராக்கெட்ல 2 பேர் தான் போக முடியும். உயர்வான விஷயங்கள்ல வந்து செலக்ட் பீப்புள் தான் நம்ம வந்து செலக்ட் பீப்புள் தான் அதுக்குள்ள வருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கம்மியா அட்டன் பண்ணியிருந்தாலும் வேல்யூபிளான விஷயம் தான் பேசியிருக்கீங்க. நன்றி சார். அதனால அது உண்மையிலேயே அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி சார், நன்றி சார். ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம். எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம், பட் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது செலவு கிடையாது. கரெக்ட் சார். எனக்கு நான் ட்ரை பண்றேன். நிச்சயமா சார். நீங்க ராக்கெட்ல போறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துருச்சு. யூ ஆர் செலக்டட். வாங்க ராக்கெட்ல போயிடலாம் நம்ம. ஆமா, சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார், ட்ரை பண்றேன். பட் இல்லைன்னா நான் சென்னையில நான் கண்டிப்பா அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். பட் 99% நான் வரதுக்கான முயற்சியில தான் இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். நீங்க 99% வந்துட்டீங்கல்ல, மீதி இருக்க 1% சித்தர்கள் அவங்க அழைச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா சித்தர்கள் பூமி அது. புரியுது புரியுது. அவங்க அழைச்சிட்டு வந்துருவாங்க. அவங்க அது உங்களுக்கு நீங்க வரதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு கிரியேட் பண்ணி அவங்க அழைச்சிட்டு வந்துருவாங்க. சரி சரி, ஓகே. நம்ம வரணும்னு நினைச்சா மட்டும். சூப்பர் சார், நல்லா சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். மற்றவர்களுக்குங்க அது சித்தர்கள் வாழக்கூடிய இருக்கக்கூடிய பூமி. சித்தர்கள் சூட்சமத்துல அங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு அங்க கிடைக்கும். அதே மாதிரி கொல்லிமலை அப்படின்னா நார்மலா வந்து நம்ம கிட்ட நெகட்டிவ்ஸை தூக்குறதுக்கான இடம், நெகட்டிவ்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கான இடம். அப்ப நம்ம கொல்லிமலை போயிட்டு அங்க இருக்கிற நம்ம தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை தூக்கிடுவாங்க, நம்மளை சூப்பராகிடுவாங்க லைஃப்ல. அதாவது எனர்ஜி லெவல்லையும் சரி,
அட்டன் பண்ற கிளாஸும் சரி எல்லாமே நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்காக இருக்கும், மாறக்கூடியதாக இருக்கும், மாறிவிடும், மாற்றப்பட்டுவிடும், அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஓகே. டீட்டெயில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், எல்லா குரூப்லையும் நான் ஷேர் பண்றேன், பேங்க் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது பர்சனலா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னோட மொபைல் நம்பர் ஷேர் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேட்கறதுக்கு 9385 99 4502 9385 99 4502. மார்னிங் 10 மணிக்கு மேலே பேசுங்க. மார்னிங் ஆஃப்டர் 10 பிஃபோர் 5 பேசுறேங்க. சரிங்களா? சப்போஸ் நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் அப்படின்னா சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் எப்போ பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன்னு தெரியாது. பெட்டர் நீங்கள் ஏதாவது பர்சனலாக கொஸ்டின் இருந்தால் கால் பண்ணி பேசுறேங்க எனக்கு. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி எடுக்கலன்னா நிச்சயமா ஒரு 1 hour 2 hours திரும்ப நான் கால் பண்ணி பேசுவேன். சார் நம்பர் ஒரு தடவை சொல்லுங்க சார். 9385 9385 99 99 45 45 02. 02ங்களா? ஆமாங்க சார். ஓகே. எஸ் சார். நீங்க தானே இப்போ கால் பண்ணீங்க சார்? மிஸ்டேக் கால் கொடுத்தது. ஓகே சார், நம்பர் கரெக்டா சார். தேங்க்யூ சார், சூப்பர். சேவ் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் கோபி சரவணன். நேம் சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட் பேர் ஹீலிங் ஹேண்ட்ஸ். சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட். எஸ் சூப்பர் சார். குட் நைட் சார். தேங்க்யூ சார். நம்ம எல்லாரும் கொல்லிமலையில டைரக்டா மீட் பண்ணுவோம். எஸ் எஸ் ஓகே. இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். நம்ம எல்லாரும் கொல்லிமலையில மீட் பண்ணுவோம். வாழ்க்கையை மாற்றுவதற்கான அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளும், வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.